சென்னை மயிலாப்பூர் பஜார் சாலையில் கழிவுநீர் செல்வதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இதுகுறித்து எமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 9 வார்டு 125 பஜார் ஸ்ட்ரீட். இந்த பஜார் ஸ்ட்ரீட்ல நம்ம நிற்கிறோம். இந்த அந்த ஹோட்டலுடைய அந்த கழிவுநீர் வந்து வெளிவரனால இங்கே அடிக்கடி தேங்கிறது அதிகமாக தேங்கிறனால இந்த முக்கியமான பாதை பஜார் லைனில் மக்கள் அதிகமாக செல்லக்கூடிய சாலையில் கழிவுநீர் வழிஞ்சிட்டு இருக்கு. அது வந்து யாருமே கண்டுக்கல அப்படிங்கிறத பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த குப்பை தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற குப்பை தொட்டி அப்படியே மூவ் பண்ணி அந்த தெருவிலே அங்கே பாதி தூரத்தில் வச்சிருந்தாங்க. இதனால என்னாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இறைச்சி கடையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் கொட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கழிவுகளை கொட்டுறது மட்டும் இல்லாமல் அதில் வரையக்கூடிய தண்ணீர் அந்த கழிவு நீர்லாம் அப்படியே வடிஞ்சு ரோடு பூரா அந்த ஒரு முழுவதுமாகவே நீங்களும் அந்த காட்சியை பார்க்கலாம். நம்ம ஒளிப்ப சுந்தர் காட்சிப்படுத்திருக்காரு. இந்த பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே அந்த கழிவுநீர் அந்த கழிவுகள் கலந்து இறைச்சி கடையில் இருக்கக்கூடிய கழிவு தண்ணீர் தான் ரோட்டில் போயிட்டு இருக்கு. அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய பாத்ரூமில் இருக்கக்கூடிய தண்ணியும் சரி, அதே போல் இறைச்சி கடையில் இருக்கக்கூடிய தண்ணீரும் இந்த சாலையை போகிறதுனால நோய் தொற்று ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து இருப்பதாக தான் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நம்ம இது குறித்து உடனே அதிக மெட்ரோ வாட்டர்னு சொல்லியிருக்கோம். அவங்க வந்து தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நிரந்தர தீர்வுன்னு ஒன்று வேணும். ஏன்னா இங்கே அடிக்கடி தண்ணி இருக்கனால இந்த வழியாக குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறாங்க. நிறைய விஷயம் வேலைக்கு போகிறவங்களும் சரி, பள்ளி செல்வங்களும் சரி, இந்த வழியாக அழைச்சிட்டு போகும்போது மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிட்டு வராங்க. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகமாகட்டும், அதே போல் மெட்ரோ வாட்டர் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டே கேட்பீங்கன்னா இது எத்தனை நாளாக இந்த பிரச்சனை இருக்குது, என்னதான் நடக்குன்னு. அம்மா, நீங்கள் இந்த பகுதியில் தானே இருக்கீங்க, இங்கே என்னம்மா பிரச்சனை ஆகிட்டு இருக்குது? 4 மாசம், நான் 7 மாசம் அது வரவே இல்லை. நான் வரலன்னு தான் அந்த தொட்டி வந்து போட்டாங்க. அது முன்ன தொட்டி கிடையாதுங்க, அங்கதான் இருக்கு அந்த தொட்டி. அது வந்து ரொம்ப நாளா இருக்குதுங்க. அது நல்லா சுத்தம் பண்ணுவாங்க, ஒரு வாரத்தில் திருப்பி வந்துடும் தண்ணி. இந்த தண்ணியில எங்க போகுது, எங்க இருந்து வர தண்ணி இதெல்லாம் வந்து அந்த தண்ணி தான். நைட்டு ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா வந்து கடை மூட்டு போயிட்டேன். நம்ம நாத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு நோய் தான் வருதுங்க. ரொம்ப ஒன்னும் பண்ண முடியல. 7 மாசம் உடனே சேர்ந்தேன் நான் செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில. இந்த நாத்துத்தால கறி குப்பை வந்து நிறைய வந்து ஊத்துறாங்க, தண்ணி போயினே இருக்குது. நீங்க தான் பண்ணணும், கஷ்டமாகுது எங்களுக்கு. குறிப்பா இங்க இருக்கிற இந்த இறைச்சி கடைகள் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் தண்ணியும் வந்து வெளிவருவதாக தான் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க நீங்களும் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது வந்து முழுவதுமாகவே அங்க இருக்கக்கூடிய இறைச்சி கடை முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்னாலதான் அடைப்பு ஏற்பட்டு வருது. அதே போல இங்கேயும் முழுவதாக இறைச்சி கடை இருக்கக்கூடிய ஏரியா தான் இது. அதனால இந்த கழிவுகள் எல்லாமே இங்க கொண்டு வந்து போட்டுறாங்க. அப்ப அந்த குப்பத்தொட்டில் போடும் பொழுது முழுவதுமாகவே இதுக்கான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து அவங்க மாநகர இந்த மெட்ரோ வாட்டர் ஒர்க்க பணியாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட கேட்பேன், ஏன்னா தொடர்ந்து ஏன் இதனால வந்து தொடர்ந்து அவங்க எடுத்துட்டு இருந்தாலுமே இந்த பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. தம்பி, இப்போ ஏன் வந்து அடிக்கிறீங்க அடிச்சுக்கிறது? தொடர்ந்து நீங்க வேலை பார்த்துட்டு இருந்து ஏன் என்ன பிரச்சனை? சொல்லுங்க பேசுமா, இது சொல்லுங்க. நீங்க வந்து இவ்வளவு நேரம் இருக்குல்ல, அடிச்சிட்டு இருக்குல்ல, எல்லாம் அந்த வேலை பாக்குறீங்க, வேலை பார்த்து ஏன் ஒரு தொடர்ந்து வந்துட்டு இருக்குது? எல்லாம் அந்த ஹோட்டல்ல சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் அந்த ஹோட்டல்ல வர மாவு அந்த மாதிரி தான். அவங்க கிட்ட ஃபைன் போடலாம்ல? நாங்களும் சொல்லி தான் சார் இருக்கிறோம். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் சொல்லியுமே அவங்க வந்து எதுவுமே கண்டுக்கலாம்னு தான் சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய கடைக்காரங்க தான் கவனம் செலுத்துறாங்க. முழுவதுமாகவே இந்த வழியாக குழந்தைகளோட கூட்டி போறாங்க. முதல்ல நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஆபத்தா உள்ளது. உடனடியாகவே மாநகராட்சி நிர்வாகமாகட்டும், குடிநீர் வடிகால் வாரியம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்ப சுந்தருடன் அன்பழகன்.